சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் வடை பார்க்க போகிறோம். 10 முருங்கைக்காய் வந்து பிஞ்சு முருங்கைக்காவாக நான் எனக்கு கிடச்சிச்சு, அதனால் பிஞ்சு முருங்கைக்காவாக நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு சதைக்காயாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறையாவே குவான்டிட்டி ஜாஸ்தி வரும். குக்கரில் நல்லா வேக வச்சுக்கலாம். குக்கரில் வைக்கிறதுனால நல்லா கொலைய நமக்கு வெந்துடும், அதனால் குக்கர்லேயே வச்சுக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல கொலைய வேகணுன்றதுனால நான் 5 விசில் வேக வச்சுக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து 1 கப் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு அங்கங்கே 1-2 ஃபுல்லாகவே பருப்பாக இருக்கட்டும். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். முழு பருப்பு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு வடை சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான் நான் அரைச்சிருக்கேன். நான் இஞ்சி பூண்டு வேறு வத்தல் எதுவுமே நான் சேர்த்துக்கல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இஞ்சி பூண்டு கடலைப்பருப்பு அரைக்கும் போதே இஞ்சி பூண்டு வத்தல் எல்லாம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து வத்தல் போடலை, பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்னா வத்தல் சேர்த்துக்கலாம். இது நல்லா குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். 4 கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், ½ டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாலு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தா நல்லா மொறுமொறுன்னு வரும் வடை, அதனால் 4 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ 5 விசிலுக்கு வேக வச்சாச்சு. முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை தூர ஊற்ற வேண்டாம். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த சதையை எடுத்துடலாம். நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம். அதாவே எடுத்துட்டு காமிக்கிறேன். ஒரு சின்ன கப்புக்கு வந்து 1 கப் வந்திருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா தின்னாவே தட்டிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஃபுல்லாகவே தட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நமக்கு வந்து ஒன்றா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பபிள் ஸ்டாப் ஆனோடனே மாற்றி போட்டுக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துடலாம். இப்போ எனக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நடுவில் ஓட்டை போட்டுட்டும் போட்டுக்கலாம். இதுவும் பார்க்க அழகாக இருக்கும்.
எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை. நீங்களும் இதே மாதிரி முருங்கைக்காய் வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.